ஈசா நபியின் வருகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரியமின் மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி வைப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்திற்கு அருகிலே 2 வானவர்களின் இறக்கைகள் மீது தம் கையை வைத்தவாறு இறங்குவார்கள். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குங்குமப்பூ நிறத்திலே 2 ஆடைகளை அணிந்திருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது தலையை தாழ்த்தினால் நீர் துளி சொட்டும், தலையை உயர்த்தினாலோ வெண்முத்தை போன்று நீர் துளி வலியும். இந்த செய்தி நவாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யுக முடிவு நாளுடைய அடையாளமாக சில அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடையாளங்களில் ஒன்றாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வருகை தருவார்கள் என்கின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரியமின் குமாரர் ஈசா அவர்கள் நீதி செலுத்தும் நடுவராக உங்களிடையே இறங்குவார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2476 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யுக முடிவு நாள் வருவதற்கு உண்டான அடையாளங்களில் இன்னும் ஒரு அடையாளமாக தஜ்ஜால் என்கின்ற ஒரு கொடுமைக்காரனுடைய வருகை உண்டு என்றும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. தஜ்ஜால் என்ற கொடியவன் வருவதற்கு 3 வருடங்களுக்கு முன்பு காலநிலை மாற்றங்கள் தோன்றும். முதலாம் வருடத்திலே வானம் பெய்யும் மழையில் 3இல் 1 பகுதியையும் பூமி தாவரத்தில் 3இல் 1 பகுதியையும் தடுத்துக் கொள்ளும். 2ஆம் வருடம் 3இல் 2 பகுதியும், 3ஆம் வருடம் வானமும் பூமியும் அனைத்தையும் தடுத்துக் கொள்ளும். வானத்திலே இருந்து ஒரு துளி மழை கூட இறங்காது, பூமியில் பசுமையே இருக்காது. பூமி செம்புத்தரை போலும், வானம் கண்ணாடி போலும் காட்சி தரும். மக்கள் பசிதாகத்தால் மரணிப்பர். மக்களிடையே குழப்பங்களும் பெரும் பெரும் சச்சரவுகளும் தோன்றும். அப்போது நன்மையை ஏவுவதையும் தீமையை தடுப்பதையும் மக்கள் வெற்றி விடுவார்கள். இப்படி யுக முடிவுடைய அடையாளங்களை சொல்லி வருகின்ற தகவல்கள் இந்த செய்தியை நமக்கு தெளிவுபடுத்துகின்றதோடு மாத்திரமல்லாமல், அன்றைய தினம் சூரியன் பல நிறங்களில் உதயமாகும். ஒரு தரம் சிவந்து, மறுதரம் மஞ்சளாகவும் கருப்பாகவும் தோன்றும். பூமி நடுங்க தொடங்கும். இப்படிப்பட்ட சூழலை சந்திப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த பூமியிலே எண்ணற்ற சீர்திருத்தங்களை செய்து கொடுப்பார்கள் என்பதையும் வேதமறை குர்ஆனும் நபிமொழி தொகுப்புகளும் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த ஈசா நபி குறித்து உண்டான உறுதியான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அருள் பாலிப்பானாக.